மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான தற்போதைய வயது வரம்பை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இது குறித்து பல ஊழியர் மற்றும் ஓய்வூதிய அமைப்புகளும் பல பரிந்துரைகளை அளித்துள்ளன. மத்திய அரசு இது குறித்து இன்னும் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவில்லை. எனினும் கூடிய விரைவில் இதில் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என கூறப்படுகின்றது. குறிப்பாக 8வது ஊதிய குழுவில் இந்த விஷயத்தில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கக்கூடும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக ஓய்வூதியதாரர்களின் குறைகள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு கூடுதல் ஓய்வூதியத்திற்கான வயது வரம்பை குறைக்க வேண்டும் என பரிந்துரைத்திருந்தது. அதன் அடிப்படையில் ஊழியர் சங்கங்களும் இந்த மாற்றத்தை கோரி வருகின்றன. தற்போது வழங்கப்படும் கூடுதல் ஓய்வூதிய விவரம் பின்வருமாறு: 80 வயதில் 20% கூடுதல் ஓய்வூதியமும், 85 வயதில் 30% கூடுதல் ஓய்வூதியமும், 90 வயதில் 40% கூடுதல் ஓய்வூதியமும், 95 வயதில் 50% கூடுதல் ஓய்வூதியமும், 100 வயதில் 100% கூடுதல் ஓய்வூதியம். நாடாளுமன்ற குழு 65 வயதுக்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க தொடங்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. அதன் பரிந்துரைகள் பின்வருமாறு: 65 வயதில் 5% கூடுதல் ஓய்வூதியம், 70 வயதில் 10% கூடுதல் ஓய்வூதியம், 75 வயதில் 15% கூடுதல் ஓய்வூதியம், 80 வயதில் 20% கூடுதல் ஓய்வூதியம். அதன் பின் ஏற்கனவே உள்ள விகிதங்கள் தொடரும். 65 வயதுக்கு பிறகு ஓய்வூதியதாரர்களின் தேவை அதிகரிக்கிறது என்றும் அந்த வயதில் கூடுதல் நிதி உதவியாக கூடுதல் ஓய்வூதியத்தை அளிப்பது உதவியாக இருக்கும் என்றும் நாடாளுமன்ற குழு தெரிவித்தது. தேவை அதிகமாக உள்ள வயதில் வழங்காமல் அதற்கு 15 ஆண்டுகள் கழித்து கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்குவது சரியல்ல என்றும் கூறப்பட்டுள்ளது. 8வது ஊதிய குழுவில் ஓய்வூதியதாரர்களுக்காக வந்துள்ள முக்கிய பரிந்துரைகளில் கூடுதல் ஓய்வூதியம் குறித்த பரிந்துரையும் அடங்கும். இது குறித்து சாதகமான முடிவு எடுக்கப்பட்டால் அது ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய நிவாரணமாக அமையும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்